என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். பிப்ரவரி 3ஆம் நாள். இன்றைய தியானத்தின் தலைப்பு விருந்தோம்பல். வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் முதல் 15 வசனங்கள். கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? ஆதியாகமம் 18:13. ஆபிரகாம் ஒரு நல்ல குடும்ப மனிதன். விருந்தினரை உபசரிக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும். அவர்களுக்கு எதிர்கொண்டு ஓடி தரை மட்டும் குனிந்து, உமது அடியேனை விட்டு கடந்து போக வேண்டாம், இருதயங்களை திடப்படுத்த கொஞ்சம் அப்பம் கொண்டு வருகிறேன். தீவிரமாய் கூடாரத்தில் சாரலிடத்தில் போய் சீக்கிரமாய் மெல்லிய மாவு அப்பம் சுடு. மந்தைக்கு ஓடி நல்ல இளங்கன்றை பிடித்து சீக்கிரத்தில் சமைத்தான். வெண்ணெயையும் பாலையும் சமைப்பித்த கன்றையும் மரத்தடியில் நின்று கொண்டிருந்தான். அவர்கள் புசித்தார்கள். இந்த தொடர்கள் ஆபிரகாமின் மனதில் இருந்த வாஞ்சை நிறைந்த அன்பு, விருந்தோம்புவதில் உள்ள தீவிரம் ஆகியவற்றை நமக்கு விளக்குகின்றன. அநேகருக்கு விருந்துக்கு போவதில்தான் மகிழ்ச்சி இருக்கிறது, விருந்தோம்புவதில் மகிழ்ச்சி இருப்பதில்லை. விருந்தோம்புதல் உறவுகளை ஒட்ட வைக்கும் கெட்டியான பசை. கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? இதற்கு ஈடான இன்னொரு தொடர் தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்பதாகும். இரண்டும் கர்ப்பமாகவிருக்கும் பெண்களிடம் கூறப்பட்டவை. அவர்களில் ஒருத்தி கிழவி, மற்றொருத்தி கன்னி. இருவரும் இந்த காரியம் எப்படி ஆகும் என்று ஐயப்பட்ட போது அவர்களுக்கு விசுவாசத்தை உண்டு பண்ணும் வகையில் வாக்குறுதிகள் கொடுக்கப்பட்டன. முற்றிலும் மனிதரால் முடியாது என்று ஒதுங்கும்போது தேவன் சில சந்தர்ப்பங்களில் காரியங்களை நடத்தி காண்பிக்கிறார். சிவந்த சமுத்திரத்திற்கும் எகிப்தியருக்கும் இடையே இஸ்ரவேலர் சிக்கிக் கொண்டபோது கடல் மேல் நடக்க முயன்று பேதுரு அமிழ்ந்து போவோமோ என்று அஞ்சிய போது, கானாவூர் திருமணத்தில் திராட்சை ரசம் சுத்தமாய் தீர்ந்து போன போது, இப்படி அநேக அரிய தருணங்களில் கர்த்தரால் ஆகாத காரியங்கள் ஒன்றும் இல்லை என்ற சத்தியம் மெய்ப்பிக்கப்பட்டுள்ளது. இப்போதும் தன் மந்த அறிவுள்ள மகன் படித்து முன்னேறி நல்ல வேலைக்கு வர வேண்டுமே என்று அன்பான தாய் ஜெபிக்கும்போது, அலுவலகத்தில் செய்யாத குற்றத்தை செய்ததாக சொல்லி அநேகர் முன் அவமானப்பட்டு விடுவோமோ என்று அஞ்சி ஆண்டவனிடம் கதறும்போது, சபை தேர்தலில் பகை மேகங்கள் சூழ்ந்து இடியாய் சண்டை வந்து விடுமோ என்று கவலையோடு பெண்களும் குடும்பங்களும் இறைவன் பாதம் போகும்போது, கர்த்தரால் ஆகாத காரியங்கள் இல்லை, இல்லவே இல்லை என்ற திருமறை உண்மையை நாம் கற்றுக்கொள்ளும் வண்ணம் ஆண்டவர் செயல்படுகிறார். மனிதரால் நிறைவேற்ற முடியாத நல்ல காரியங்களை நல்ல ஆண்டவர் நடத்தி கொடுக்கிறார். நீங்கள் ஆபிரகாமின் விசுவாச பிள்ளைகளா? கர்த்தரால் ஆகாத காரியம் உங்களுக்கு இல்லை. நீங்கள் ஆபிரகாமின் விசுவாச பிள்ளைகளா? கர்த்தரால் ஆகாத காரியம் உங்களுக்கு இல்லை. ஜெபம். தேவனே, உம்முடைய வாக்குறுதிகளை விசுவாசிக்கும் திடமான உள்ளத்தை தாரும். ஆமேன்.